சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு ரோகிணிக்காக வெயிட் பண்ண அப்ப நம்ம ரோகிணியும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டு ரோகிணிக்கு கையை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. கையை விடுடி, இன்னும் கன்ஃபார்மே ஆகல, நான் இப்பதான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், அவங்க வர லேட் ஆகும்னு சொல்றாங்க. ரோகிணியோட ஃப்ரெண்டு நம்ம மனோஜ் கிட்ட, என்ன மனோஜ் நீங்க வேலையில சேர்ந்து ப்ரமோஷன் வாங்குவீங்கன்னு பார்த்தா இப்ப அப்பா வேலை ப்ரமோஷன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ரோகிணியோட ஃப்ரெண்டு நம்ம ரோகிணி கிட்ட இந்த விஷயம் உன் மாமியாருக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்க தான் ஃபர்ஸ்ட் நீ பிரெக்னென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்ல, அந்த நேரம் மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட, ரோகிணி இது கன்ஃபார்மா இல்ல நார்மல் தானான்னு கேட்குறாரு. அதுக்கு ரோஹிணியும் அது செக் பண்ணாதானே மனோஜ் தெரியும்னு கேட்க, அதுக்கு மனோஜும் இல்ல ஒருவேளை செக் பண்ணி கன்ஃபார்ம்னு சொல்லிட்டா என்ன பண்றது. அதுக்கு ரோஹிணியோட ஃப்ரெண்டும், என்ன மனோஜ் இப்படி சொல்றீங்க, பெத்து வளர்த்து பேர் வச்சு காது குத்துங்கன்னு சொல்றாங்க. நம்ம மனோஜ் ரோஹிணி கிட்ட, ரோஹிணி இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, இந்த நேரத்துல நம்மளுக்கு குழந்தை வேணுமான்னு கேட்குறாரு. அதுக்கு ரோஹிணியும் ஏன் அப்படி கேட்குறேன்னு கேட்க, அதுக்கு மனோஜும் இல்ல நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, அது மட்டும் இல்ல எனக்கு இப்ப வேலையும் இல்ல, இந்த சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு குழந்தை தேவையான்னு கேட்க, அதுக்கு ரோகிணியும் இன்னும் பிரெக்னெண்டா இல்லையான்னு கன்ஃபார்மா கூட தெரியல, அதுக்குள்ள குழந்தை வேணான்னு முடிவே பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மனோஜும் இல்ல ரோகிணி, குழந்தைன்றது பெரிய கமிட்மெண்ட், அதுக்கு நிறைய டைம் மணி எல்லாம் தேவைப்படும், இப்பதான் நம்மளே லைஃபை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள இது தேவையான்னு கேட்குறாரு. அதுக்கு ரோகிணியும் நான் பிரெக்னெண்டா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீ அப்பாவாக போறேன்னு தெரிஞ்சா உன் ரியாக்ஷன் இதுதானான்னு கேட்க, அதுக்கு நம்ம மனோஜும் இல்ல ரோஹிணி நான் நம்ம ஃபியூச்சரை நல்லா யோசிச்சு தான் பேசுறேன்னு சொல்றாரு. அதுக்கு ரோகிணியும் முதல்ல இது கன்ஃபார்மா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம மனோஜும் ரோகிணிய சரிவா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு ரோகிணியை கூப்பிட, அதுக்கு ரோகிணி இல்ல வேண்டாம் நான் என் ஃப்ரெண்டோட போய்க்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்றாங்க. ரோகிணியோட ஃப்ரெண்டு நம்ம ரோகிணி கிட்ட, என்னடி மனோஜ் அப்பாவாக போறாருன்னு தெரிஞ்சா அவர் முகத்துல சந்தோஷமே இல்ல, ஒருவேளை பேபி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கூட அதை கலைச்சிருன்னு சொல்லுவாரோ அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ரோகிணி அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகாது, நான் சும்மா டிராமா தான் போட்டேன், என் மாமியாரு சும்மா உங்க அப்பா எங்க நோடி நோடி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, அதனால அந்த சுச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்க தான் நான் அப்படி டிராமா போட்டேன்னு சொல்றாங்க.